வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வை மங்கலான மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை சரி செய்ய என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த உணவுகளை சாப்பிடும் போதே இந்த கண் பார்வையை நம்ம பிரைட்டாக தெரிய வச்சுக்கலாம். மங்கலான கண் பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைகள்லாம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம மருத்துவரை அணுகணும். கண் சம்பந்தமான பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே சரி செய்யணும். அதை ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதிலும் ஊட்டச்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு நம்ம மிக முக்கியமான இடத்தை கொடுக்கணும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள் இல்லையா? ஸோ கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. நம்ம செய்யலாம், ஆனால் வழக்கமாக செய்ய முடியாது. ஊட்டச்சத்து குறைபாடு, முதுமை, மரபு வலி உள்ளிட்ட பல காரணங்களால் நமக்கு பார்வை குறைபாடு பிரச்சனை வருது. அதே போல இப்போ இந்த நவீன யுகத்தில் டிஜிட்டல் கேஜெட்டுகளை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஃபோன், லேப்டாப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சுட்டே இருக்கும். இது கண்களில் அழுத்தத்தை போயிட்டு உண்டாக்கி எரிச்சல், அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி இறுதியில் உங்களுடைய கண்களை பலவீனப்படுத்தும். அதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை தினசரி உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை மேம்பட நீங்க பாதாமை எடுத்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்குது. பாதாம்ல விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண்புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்குது. குறைந்தது 10 பாதாம் நீங்க எடுத்துக்கொள்ளும் போது 2.5 கிராம் புரதத்தை இது உங்களுக்கு வழங்குது. இது திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடைவதை உங்களுக்கு தடுத்து நிறுத்தும். இரும்பு சத்தை நீங்க விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டம் உங்களுக்கு அளிக்கப்படும். ஸோ அதனால இந்த இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஊற வைத்த பாதாம் பருப்போ அல்லது நீங்கள் அப்படியே பாதாம் பருப்பு சாப்பிடுவதன் மூலமாகவோ உங்களுக்கு உங்களுடைய கண்களில் ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். மேலும் மேங்கனீஸ் ஃப்ரீ ரேடிகல்ஸ்களை எதிர்த்து கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்குது. ஸோ இந்த மேங்கனீஸ் சத்து இந்த பாதாம் பருப்புகள் தான் இருக்கு. நீங்கள் பாஸ்பரஸ் சத்துக்களை பெருத்து நரம்பு ஆரோக்கியத்திற்கு மங்கலான பார்வையை சரி செய்வதற்கு உதவிகரமாக இருக்கணும் அப்படின்னா இந்த பாதாம் பருப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாமை நீங்கள் வந்து ஊற வச்சு அதோடைய தோலை நீக்கிட்டு சாப்பிட்றதும் உங்களுக்கு நன்மை தரும். பாதாம் பருப்பு சாப்பிடுவதை காட்டிலும் ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிட்றது இன்னும் சிறந்த உங்களுடைய கண் பார்வை மேம்படுத்தும். கண் பார்வை மேம்பட நீங்க கேரட்டை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கு. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால இந்த கேரட்டை நீங்க அதிகம் எடுத்துக்கொள்ளணும். கேரட்ல பீட்டா கரோட்டின் இருக்கு. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர லூடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கேரட்ல இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமியினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டறியப்பட்டிருக்கு. இதனால உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை இந்த கேரட் குறைக்குது. கேரட்டை நீங்க சமைத்து சாப்பிடுவதை விட பச்சையாக சாப்பிடுவது சிறந்தது. மேலும் நீங்க இதை சேலட்டாகவும் ஜூஸாகவும் குடிக்கலாம். நீங்க தினமும் ஒரு டம்ளர் கேரட் ஜூஸ் குடிக்கிறத பழக்கமாக வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கண் பார்வை திறன் இன்னும் சீக்கிரமாகவே மேம்படும். கண் பார்வை மேம்பட நீங்க பச்சை இலை காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகள்ல விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார்சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கின்றன. இதில் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி ஆகும். கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல் சேதத்திலிருந்து இச்சத்துக்கள் உங்களை பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் தடுக்குது. கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை, ஃப்ரக்கோலி, இதை தவிர சுரைக்காய், மக்காச்சோளம், பட்டாணி, அதாவது சுரைக்காய்னா சீமை சுரைக்காய்னு சொல்லுவாங்க, மக்காச்சோளம், பட்டாணி போன்றவற்றை கூட நீங்கள் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கலாம். கண் பார்வை மேம்பட நீங்கள் சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, எலுமிச்சை, தக்காளி மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி சொல்லக்கூடிய உயிர் சத்து இருந்திருக்கு. இது நம் கண்களின் இரத்த நாளங்களுக்குள்ள இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண்புரையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி உணவுல நீங்க சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலம் பார்வையை உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நீங்க தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கிறதுக்கு உங்களால முடியும். இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் சரி செய்யுது. கண் பார்வை மேம்பட நீங்க முழு தானியங்களை எடுத்துக்கலாம். கண்களின் ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது பதப்படுத்தப்பட்ட வெள்ளை அரிசி, பாஸ்தா, ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விடவும் குறைந்த கிளைசமிக் குறியீட்டை தான் கொண்டிருக்கு. இது தவிர முழு தானியங்கள்ல விட்டமின் இ, ஜிங்க் மற்றும் நியாசின் சத்தெல்லாம்
உணவாக இருக்குது. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டின்னு சொல்லுவாங்க, அதோடைய அபாயத்தையும் நீங்கள் குறைச்சிக்கலாம். முழு தானியங்கள் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் வெடித்திரை சேதமாவது தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். கண் பார்வை மேம்பட நீங்கள் மீன் உணவுகளை எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை நீங்கள் மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இது வயதாகும் போது கூட உங்களுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் இருந்து உங்களை பாதுகாக்க உதவும். இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்க உதவிகரமாக இருக்கு. டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்து மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. கண் பார்வை மேம்பட நீங்கள் முட்டையை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாகும். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் A, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து ஆகியவை கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்வதன் மூலமாகவும் ஒரு நாளைக்கு நீங்கள் குடிக்க வேண்டிய சரியான நீரை நீங்கள் குடிப்பதன் மூலமாகவும் அதே போல் நீங்கள் இந்த ஃபோன், லேப்டாப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறதன் மூலமாகவும் இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய கண்களில் தூசுப்பட்டு அது பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த கூலிங் கிளாஸ் போடுறது ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரியான தூக்கம், சரியாக நீங்கள் நீர் அருந்துவது, ஸோ இது போன்ற இன்னும் நிறைய மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய கண் பார்வை திறனை நீங்கள் மேம்படுத்திக்கலாம். கண்கள் சீக்கிரமாக அதாவது பார்வை திறனை இழக்காமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த சரியான தூக்கம், போதுமான அளவுக்கு நீர் குடிக்கிறது, அதே போல் அதிக நேரம் நீங்கள் லேப்டாப், செல்ஃபோன்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட 5 நிமிடமோ அல்லது ஒரு 1/4 மணி நேரம் உங்களுடைய கண் பார்வை திறனை வேற ஒரு சிந்தனையில் நீங்கள் வைப்பதன் மூலம் இந்த மாதிரி நீங்கள் லேப்டாப், செல்ஃபோன்ஸில் அதிகமாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஆழ்ந்து சிறிது நேரம் ஒரு 5 நிமிடமோ அல்லது 10 நிமிடமோ உங்களுடைய கண்களை ஆழ்ந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக நீங்கள் உங்களுடைய கண்களை, உங்களுடைய விழிகளை மூடி நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கும்போது உங்களுடைய கண் பார்வை திறன் சேதமடைவு தடுக்கப்படும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த உணவுகள்லாம் தொடர்ந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண் பார்வை திறனை நீங்கள் அதிகரிச்சுக்கலாம். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி ஆரோக்கியமாக இருக்க தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் இந்த உணவுகளை உங்களுடைய உணவுகளினுடைய டயட்டில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆரோக்கியமான கண் பார்வை பெறுங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.